Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறந்த அரசு பள்ளிகளுக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் விருது பற்றாக்குறை ஏற்பட்டதால் ஏற்கனவே கொடுத்த விருதை மீண்டும் பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியது. சிறப்பாக செயல்பட்ட அரசு பள்ளிகள் மற்றும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விருதுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் வந்திருந்த நிலையில் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றபடி விருதுகள் இல்லாததால் கொடுத்த விருதுகளையே திரும்ப பெற்று தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. சாதனை படைத்த அரசு பள்ளிகளுக்கு கௌரவத்தை கூட முறையாக வழங்காத நிலையில் ஸ்டாலின் ஆட்சி நடத்துவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் போக்சோவின் கீழ் சிக்கினார். பெற்றோரிடம் பேச செல்போன் கேட்ட சிறுமியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று வெங்கடேஷ் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டதோடு வெங்கடேசனை மடக்கி பிடித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் 8488 துணை சுகாதார நிலையங்களில் 4000 கிராம சுகாதார செவிலியர்கள் காலி பணியிடங்களால் 3 மாதத்தில் 32 தாய்மார்கள் மகப்பேறு காலத்தில் உயிரிழந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினர் விடியா ஸ்டாலின் அரசை குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு இனியாவது தாய்மார்களின் உயிரோடு விளையாடாமல் செவிலியர்களை பணியமர்த்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பணியிடங்களை கோர்ட்டு கேஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ட்டு 4 வருஷமா போராடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் ஒரு வில்லேஜை பார்க்கறதுக்கு பதில் 4 வில்லேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் போய் அந்த மக்களை கண்காணிக்க முடியும்? ஆள் பற்றாக்குறை இருக்கு, மக்களை கண்காணிக்க முடியல. அதனால மகப்பேறு மரணம், சிசு மரணம் அதிகமாகுது. இதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் இந்த ஏப்ரல்லேருந்து இது வரைக்கும் 32 மகப்பேறு மரணம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்திருக்கு.